المصطفى وحبيبنا المجتبى صلى الله عليه وسلم وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எங்களுடைய நன்மைகளை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி அதிகமான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்காக தரப்பட்ட புனித மிகு ரமலான். இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய அமல்கள் ஏராளமாக இருந்தாலும் அந்த அமல்களில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் அதிகம், எங்களால் கணக்கெடுக்கவே முடியாத அளவுக்கு அதிகம் கூலி கொடுக்குகின்ற ஒரு அமல் நோன்புடைய அமல். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அல்லாஹு தஆலா கூறுகிற ஹதீஸுல் குதுஸிய சொல்லி தந்தாங்க. வ அன அஜ்ஸி பிஹி, அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த நோன்புக்கான கூலியை நானே கொடுக்குகிறேன். ஏனென்றால் மனிதர்கள் அவர்களுடைய அறிவுக்கு உட்பட்ட அமைப்பில் அவர்களுக்கு இந்த நோன்புடைய கூலிகளை மதிப்பெடுப்பதற்கு, அவர்களுக்கு அந்த நோன்புடைய கூலிகளை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு முடியாத அளவுக்கு பிரமாண்டமான அளவுக்கு கூலியை அல்லாஹ் தஆலா தருகிறான். இந்த கூலி பொதுவாக நாங்கள் உதாரணமாக கல்குலேட்டர்ல அடித்தால் சில சந்தர்ப்பங்கள்ல சில எண்ணுக்கு அடுத்தது போகாது. ஏனென்றால் அந்த இயந்திரத்துக்கு அந்த எண்ணுக்கு என்ன தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அதே மாதிரி சில இந்த நோன்புக்கான கூலியை சொன்னால் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுடைய அறிவு தாக்கு பிடிக்காது என்பதனால்தான் அல்லாஹு தஆலா நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். அப்ப இவ்வளவு பிரமாண்டமான கூலியை அளிக்கக்கூடிய இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட்டதாக ஆக வேண்டும். அல்லாஹ்விடத்துல நாங்க ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த நோன்புக்கான கூலிய சரியான முறையில நாங்க அடைந்து கொள்வதாக இருந்தால் அந்த நோன்பு அல்லாஹ்விடத்துல கபூல் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்ப நாங்க அந்த நோன்பு கபூல் செய்யப்பட்டதாக ஆகிறதுக்கு நாங்கள் என்னென்ன விடயங்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும், அதற்கு நாங்க என்ன செய்ய வேண்டும் என்ற அமைப்பில்தான் இந்த மார்க்க சட்டம், நோன்போடு சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்களை சரியாக புரிந்து அல்லாஹு தஆலா புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் என்னுடைய நோன்பை ஆக்கி கொண்டால்தான் இவ்வளோ பிரமாண்டமான நன்மைகளை பெற்ற அடியார்களில் நாங்களும் ஆகலாம். அந்த அடிப்படையில் இந்த பாடம், இந்த நோன்புடைய சட்டங்களை இந்த நாள் சொல்வதற்கு முன்னால் ஒரு அறிமுக வகுப்பாக இந்த நோன்புடைய சட்டதிட்டங்களை படிப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன என்ற ஒரு பிரதான தலைப்பிலும், இரண்டாவதாக இந்த மார்க்க சட்டங்கள், மார்க்கம் சார்ந்த கலைகள், அறிவுகள் எத்தனை வகையாக இந்த குர்ஆனும் சுன்னாவும் பேசியிருக்கிறது, அந்த வகைகளில் இந்த நோன்புடைய சட்டம் எந்த வகைகளில் உள்ளடங்கும், எந்த இடத்திலே அது பேசப்படும் என்பது சம்பந்தமான சில அறிமுக வகுப்போடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். நாங்கள் இந்த பாடத்துக்கு போவதற்கு முன்னால் எங்களுடைய நீயத்துகளை, எந்த ஒரு அமலை செய்தாலும் கட்டாயம் எங்களுடைய நீயத்துகள் சீராக வேண்டும். நாங்கள் நீயத்துகளை அல்லாஹுக்காக வேண்டி ஆக்கி கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த
நிகழ்வு, இவைகளெல்லாம் நான் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைஞ்சு கொள்வதற்காக வேண்டிதான் நான் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறேன். அல்லாஹு தாலா இதனை விரும்புகிறான், அதனால் தான் நான் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறேன் என்று எங்களுடைய நஃப்ஸோடு பேசி எங்களுடைய நீயத்துகளை சரி செய்து கொள்ள வேண்டும். முதலாவதாக இந்த தலைப்பில் அஹம்மியத்து தஅல்லுமி அஹ்காமிஸ் ஸௌம், இந்த நோன்புடைய சட்டதிட்டங்களை படிப்பதனுடைய முக்கியத்துவம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக என்னென்ன கடமைகளை, இபாதத்துகளை எங்களுக்கு வாஜிபாக, கடமையாக, கட்டாயமாக ஆக்கியிருக்கிறானோ அந்த இபாதத்துகளை படிப்பதும் கட்டாயம். தொழுவது எங்களுக்கு கட்டாயம் என்றால் மார்க்கம் எந்த அமைப்பில் எங்களை தொழச் சொல்கிறது என்பதை படிப்பது கட்டாயம், வாஜிபாக இருக்கிறது. அதே போன்று ஹஜ் செய்வது எமக்கு கடமையாக இருந்தால் ஹஜ்ஜுடைய கிரிகைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை படிப்பது எமக்கு கட்டாயமாக இருக்கிறது. இதே மாதிரி தான் நோன்புடைய காலம். நோன்பு பிடிப்பது எமக்கு கடமை என்றிருந்தால் நோன்புடைய சட்டதிட்டங்களை சரியான முறையிலே படிப்பது எமக்கு கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில நாங்கள் இந்த நோன்புடைய சட்டதிட்டங்களை கட்டாயம் படித்துதான் அமல் செய்ய வேண்டும். ஒருவர் படிக்காமல் தொழுகிறார், ஒரு படிக்காமல் ஒரு இபாதத்தை செய்கிறார், அவருடைய இபாதத்துக்கும் ஒருத்தர் மார்க்க சட்டங்களை சரியான முறையிலே விளங்கி அதனுடைய சட்டதிட்டங்களை சரியான முறையிலே படித்து அமல் செய்கிறார், இவருடைய இபாதத்துக்கும் நன்மையால் பெரிய அளவுக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். எங்களுடைய நோன்பு மட்டுமல்ல, இதர எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த ஒவ்வொரு அமலும் இபாதத்தும் அஹ்சனான இபாதத்தாக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தாலா சூரத்துல் முல்க்ல அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹு தாலா மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறான். ஏனென்றால் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் அஹ்சனு அமலா செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி. அப்ப அதனை சோதிக்கிறதற்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா எங்களை உலகத்தில் வாழ வச்சிருக்கிறான். அந்த அமல்கள் அஹ்சனு அமலாக மாற வேண்டும். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதாக பகவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தஃப்சீரிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய அஹ்சனு அமல் என்று சொல்வது அஹ்லசுஹு வ அஸ்வபுஹு, நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் ஹாலிஸாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு அமலும் சவாபாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஹாலிஸாக சவாபாக இருக்கிற அமல்களை மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா கபூல் செய்கிறான். இப்ப நாங்கள் செய்யக்கூடிய ஹாலிஸான அமல் என்று சொன்னால் இதா கான லில்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கென்று இருந்தால் அது ஹாலிஸ். யாரும் பார்ப்பதற்காகவோ, ஊர் மக்கள் பேசுவாங்க, ஊர் மக்கள் நோன்பு பிடிக்காம நோன்பு காலத்திலே நோன்பு பிடிக்காம இருக்கிறானே என்று சொல்லுவாங்க என்றதற்காகவே நான் நோன்பு பிடிக்கல. அல்லாஹு தாலாவுடைய கட்டளை, அல்லாஹு தாலாவுக்காகத்தான் செய்கிறேன். அல்லாஹு தாலா நோன்பு பிடிப்பதை நேசிக்குகிறான், அதனால் தான் நான் இந்த நோன்பை பிடிக்கிறேன் என்று எங்களுடைய ஒவ்வொரு இபாதத்தும், நோன்பு மட்டுமல்ல இதர எல்லா இபாதத்துகளும் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் அமைய வேண்டும். ஹாலிஸ், அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் அமைய வேண்டும். இது அஹ்சனு அமலாவுடைய முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, அந்த அஹ்சனு அமலால அஸ்ஸவாபாக இருக்க வேண்டும். நாங்கள் தொழக்கூடிய தொழுகையாக இருக்கலாம், நோக்கக்கூடிய நோன்பாக இருக்கலாம், அது சவாபாக இருக்க வேண்டும் என்றால் இதா கான அல சுன்னத்தின் நபவிய்யா, நபி அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் அது அமைந்தால் அது சவாபான ஒரு அமலாக, இவர் செய்த சரியான ஒரு அமலாக அது கருதப்படும். அப்ப நபி அவர்கள் இந்த இபாதத்துகள் நாங்கள் என்ன இபாதத் செய்தாலும்
அந்த இபாதத்தை நபி அவர்கள் எப்படி செய்திருக்கிறார்கள், எப்படி எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையை விளங்கி அறிந்து அதனை படித்து அதன் அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய அமல்களை செய்வோம் என்றிருந்தால் எங்களுடைய அந்த அமல் அஹ்சனு அமலாக மாறும். வெறுமனே ஒருத்தர் அல்லாஹுக்கென்று மட்டுமே அமல் செய்கிறார், அவருடைய நீயத் சரி, ஆனால் நபி அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் அவர் செய்யாவிட்டால் அவருடைய அமல் அஹ்சனு அமலா இல்லை. அல்லாஹு தாலா அஹ்சனு அமல மட்டும்தான் அல்லாஹு தாலா கபூல் செய்வான். அப்போ ஒருத்தர் நபி அவர்களுடைய சுன்னா அடிப்படையில் நபி அவர்களுடைய வழிகாட்டல் அடிப்படையில் அமல்களை செய்கிறார், ஆனால் பிறருக்காக வேண்டி செய்கிறார், மத்தாக்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி செய்கிறார், பிறருடைய பிற மஹ்லூகாத்துகள் படைப்புகளுடைய திருப்திக்காக வேண்டி செய்கிறார் என்றிருந்தால் அவருடைய அமலும் கபூலியத்தை அடைய மாட்டாது, அந்த அமலும் அஹ்சனு அமலாக மாற மாட்டாது. அதனால் நாங்கள் நோக்கக்கூடிய அந்த நோன்பு அஹ்சனு அமலாக இருந்தால்தான் அல்லாஹு தாலா இந்த நோன்புக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிரமாண்டமான கூலிகளை எங்களால் அடைந்து கொள்ள முடியுமாக இருக்கும். அதனால் இந்த நோன்புக்கு அல்லாஹு தாலா விடத்துல நாங்க பரிபூரணமான அந்த கூலியை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய இந்த நோன்பை அஹ்சனு அமலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் பிடித்திருக்கக்கூடிய இந்த நோன்பு அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் பிடிக்க வேண்டும். நோன்பு பிடிக்காட்டி ஊர் மக்கள் எல்லாம் கதைப்பார்கள், நோன்பு காலத்திலையும் நோன்பு இல்லாமல் இருக்கிறார் என்று பேசுவார்கள் என்பதற்காக வேண்டி நான் பிடிக்கவில்லை. இல்ல ஊருடைய வளமை எல்லாரும் பிடிக்கிறாங்க நானும் பிடிக்கிறேன் என்பதற்காக வேண்டி நான் பிடிக்கவில்லை. நான் பிடிக்கக்கூடிய நோன்புகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் இந்த மாதத்திலே நோன்பு பிடிக்க சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறான், அதனால் நான் பிடிக்குகிறேன். அல்லாஹுடைய திருப்தி இதிலே இருக்கிறது, அல்லாஹ் நேசிக்குகிறான், அதனால் தான் நான் இந்த நோன்பை பிடிக்குகிறேன் என்ற இஹ்லாஸை மையப்படுத்தி நோன்பு பிடிப்பதோடு இந்த நோன்புடைய சட்டதிட்டங்களையும் விளங்கி நபி அவர்கள் எவ்வாறு நோன்பு பிடித்தார்கள், நபி அவருடைய நோன்பு எவ்வாறு இருந்தது, அவருடைய நோன்புடைய முறைகளை சரியான முறையில் அறிந்து படித்து அதன் அடிப்படையில் எங்களோட நோன்பை ஆக்கி கொண்டால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிடிக்க இருக்கிற இந்த நோன்பு அஹ்சனு அமலாக, நாங்கள் செய்த இந்த நோன்பு சிறந்த அஹ்சனான ஒரு அமலாக மாறும், அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை உண்டாக்கும். அதனால்தான் மார்க்க அறிவை படிக்க வேண்டும் என்று சொல்வோம். மார்க்க அறிவை படிப்பது என்பது ஒவ்வொரு முஃமினான ஆண் பெண்கள் மீது கடமை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. எங்களுடைய இந்த இல்மை தேடுவது என்று சொல்றது ஆக முக்கியமான ஒன்று. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான வசனங்களில் ஏன் எங்களை படைத்தது சம்பந்தமாக பேசிவிட்டு அந்த எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சில உறுப்புகளையும் குறித்து சொல்கிறான். அதில் சம், பசர், அஃஇதா, பார்க்குகின்ற, கேட்குகின்ற, சிந்திக்குகின்ற ஆற்றலையும் சேர்த்து தந்ததாக சொல்கிறான். சூரத்துல் முல்க்ல குல் ஹுவல்லதி அன்ஷஅகும் வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா 23வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹுவல்லதி அன்ஷஅகும், உங்களை அவன்தான் படைத்தான், வஜஅல லகுமுஸ் ஸம்அ, அதிலும் குறிப்பாக உங்களுக்கு கேட்குகின்ற ஆற்றலையும் தந்தான், அதை போன்று பார்க்குகின்ற ஆற்றலையும் தந்தான், சிந்திக்கக்கூடிய உள்ளத்தையும் தந்தான் என்று சொல்கிறான். இப்ப எங்களுடைய உறுப்புகளில் ஏராளமான உறுப்புகள் இருக்கிறது. காது இருக்குது, அதே போல கை இருக்குது, கால் இருக்குது. இந்த உறுப்புகளை எல்லாம் விட்டு அல்லாஹு தஆலா ஏன் இந்த 3 உறுப்புகளையும் குறிப்பிட்டான், ஏன் இந்த 3 உறுப்புகளையும் அல்லாஹு தஆலா குறித்து சொல்லியிருக்கிறான் என்பதற்கு தஃப்சீருடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 3ம் இல்மை படிப்பதற்கான உதவியாக இருக்கக்கூடிய உறுப்புகள். இந்த 3 உறுப்புகளும் மார்க்க அறிவை படிப்பதற்கு உதவியாக இருக்குகின்ற உறுப்புகள். இந்த உறுப்புகளின் மூலமாகத்தான் ஒரு விடயத்தை படிக்கலாம். கேட்கிறோம், பார்த்து படிக்கிறோம், கேட்டு படிக்கிறோம், படித்த விஷயங்களை உள்ளங்களால் சிந்திக்குகிறோம். இந்த சிந்தனை, இந்த 3 உறுப்புகளும் இல்மை படிப்பதற்கு, மார்க்க அறிவை படிப்பதற்கு ஆக உதவியாக இருக்கக்கூடிய முக்கியமான 3 உறுப்புகள்.
இந்த சூறால மட்டுமல்ல, சூரத்துல் நஹ்ல்ல 78வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. அல்லாஹு தஆலா தான் உங்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து உங்களுக்கு எந்த ஒன்றுமே தெரியாத நிலையிலே அல்லாஹு தஆலா வெளியாக்கினான். எந்த ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது, இல்மே இல்லாத நிலையிலே வெளியாக்கி, வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா, உங்களுக்கு கேட்குகின்ற ஆற்றலையும் பார்க்குகின்ற சக்தியையும் சிந்திக்கக்கூடிய உள்ளத்தையும் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த இந்த இல்ம் இவைகளை வைத்து எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய செவி, பார்க்குகின்ற ஆற்றல், கேட்குகின்ற ஆற்றல், உள்ளங்கள் சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றல், இவைகளை பயன்படுத்தி இந்த தீனை விளங்க வேண்டும். தீனை விளங்குவதற்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எந்தொன்றுமே தெரியாமல் இருந்தவர் இவைகளை பயன்படுத்தித்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? அறிவாளிகளாக நாங்கள் உலகத்திலே வாழ்கிறோம். அப்ப இந்த 3 உறுப்புகளும் தீனுடைய விஷயங்களை விளங்குறதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டால் லஅல்லகும் தஷ்குரூன், நாங்கள் இந்த உறுப்புகளுக்கான நன்றியை சரியாக செய்தவர்களாக ஆகுவோம். மார்க்க சட்டங்களை விளங்குறதற்கு எங்களுடைய இந்த 3 உறுப்புகளும் பயன்படுத்தப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சூரத்துல் முஃமினூன்ல அல்லாஹு தஆலா 78வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹுவல்லதி அன்ஷஅ லகும் அஸ்ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா. அல்லாஹு தஆலா உங்களுக்கு அல்லாஹு தஆலா கேட்குகின்ற, பார்க்குகின்ற ஆற்றலையும் சிந்திக்கக்கூடிய உள்ளத்தையும் அல்லாஹு தஆலா படைத்து தந்திருக்கிறான். ஆனால் இவைகளை பயன்படுத்தி தீனுல் இஸ்லாத்தை விளங்குவதற்கு, மார்க்கத்துடைய சட்டங்களை படிப்பதற்காக வேண்டி இந்த உறுப்புகளை பயன்படுத்தியவர்கள் கலீலம் மா தஷ்குரூன், ஆக குறைந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த உறுப்புகளை சரியான முறையிலே பயன்படுத்தி இந்த உறுப்புகளுக்கான நன்றியை சரியான முறைகளை செய்தவர்கள் ஆக அரிதானவர்கள், குறைந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று சூரத்து சஜ்தா சூரால 9வது வசனத்தில் ثم صواه ونفخ فيه من روحه وجعل لكم السمع والابصار والافئده قليلا ما تشكرون. இதே அர்த்தம் அடிப்படையில அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல இந்த விஷயங்களை தக்ராராக்கி சொல்கிறான், திருப்பி திருப்பி சொல்கிறான். ஏனென்றால் அதிகமான மக்கள் இந்த உறுப்புகளை பெற்றிருந்தும் இந்த உறுப்புகளால் தீனுல் இஸ்லாத்தை, மார்க்க சட்டங்களை விளங்குவதற்காக வேண்டி பயன்படுத்தியவர்கள் ஆக குறைவானவர்கள் தான் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த குறைவான கூட்டத்தில் எங்களை ஆக்குவானா. இந்த உறுப்புகள் கட்டாயம் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த தீனுல் இஸ்லாத்தை விளங்குவதற்கு, மார்க்கத்தை சரியான முறையிலே புரிவதற்கு இந்த 3 உறுப்புகளும் பயன்படுத்தப்பட வேண்டும். யாரெல்லாம் பயன்படுத்தாமல், அவர்கள் சிந்திக்காமல் யாரெல்லாம் குஃபுர்லே போய்விட்டார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கரால 171வது வசனத்தில் சொல்கிறான், சும்முன் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யஅகிலூன். செவிடர்கள், ஊமையர்கள், குருடர்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கிறான். ஆனால் உண்மையிலே அவர்களுக்கு செவிடர்கள் அல்ல, குருடர்கள் அல்ல, ஊமையர்கள் அல்ல. அவர்கள் பேசலாம், அவர்களுக்கு கேட்கலாம், அவர்கள் சிந்திக்கக்கூடிய உள்ளம் இருக்கிறது, அவர்கள் பார்க்கக்கூடிய கண் இருக்குது. ஆனாலும் அதனை வைத்து மார்க்கத்தை சரியான முறையிலே புரிந்து கொள்ளவில்லை, மார்க்கத்தை விளங்குவதற்காகவே இந்த 3 உறுப்புகளையும் பயன்படுத்தவில்லை. அதனால் அவர்களிடத்தில் அந்த உறுப்புகள் இருந்தாலும் அவர்கள் சும்முன், அவர்கள் செவிடர்களாகத்தான் கருதப்படுகிறார்கள். அவர்கள் உம்யுன், கண் பார்வை இருந்தாலும் அந்த கண்ணை வைத்து மார்க்கத்தை விளங்குவதற்காக வேண்டி அதனை பயன்படுத்தாவிட்டால் அவர்கள் குருடர்களாகத்தான் கருதப்படுகிறார்கள். ஃபஹும் லா யஅகிலூன், அவர்கள் விளங்குகிறார்கள் இல்லை, சிந்திக்குகிறார்கள் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல சூரத்துல் அஅராஃப்ல 179வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், அதிகமான ஜின்கள், மனிதர்கள், இவர்கள் அதிகமான ஆக்கள் நரகத்துக்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நரகத்துக்கு போயிட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 3 உறுப்புகள், உள்ளம், சிந்திக்கக்கூடிய உள்ளம், பார்க்கக்கூடிய அந்த பார்வை சக்தி, கேட்கும் சக்தி, இந்த 3 உறுப்புகளையும் சரியான முறையிலே இல்மை படிப்பதற்காக வேண்டி, மார்க்க அறிவை விளங்குவதற்காக வேண்டி அவர்கள் பயன்படுத்தவில்லை. அதனால் அவர்களுடைய முடிவு நரகத்துக்காகிவிட்டது. லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா,
அவர்களுக்கு உள்ளம் இருக்குது, ஆனால் இந்த உள்ளத்தை வைத்து மார்க்கத்தை சிந்திக்கிறார்கள் இல்லை, அல்லாஹுவை விளங்குகிறார்கள் இல்லை. அவர்கள் அவர்களுக்கு கண் பார்வை இருக்கிறது, ஆனால் யுப்சிரூன பிஹா மார்க்கத்தை விளங்குவதற்காக வேண்டி இதனை பயன்படுத்துகிறார்கள் இல்லை. சிறந்த அல்லாஹுவை விளங்குவதற்கான பார்வையாக இவர்கள் பார்க்கிறார்கள் இல்லை. வலஹும் ஆதானுன் அவர்களுக்கு கேட்கின்ற ஆற்றல், அவர்களுக்கு செவி சக்தி இருக்கிறது, கேட்குகின்ற சக்தி இருக்கிறது, ஆனால் யஸ்மஊன பிஹா அதில் நல்ல விடயங்களை அவர்கள் கேட்கிறார்கள் இல்லை என்று அல்லாஹு தாலா இந்த 3 உறுப்புகளையும் கொடுத்த அவன் இந்த 3 உறுப்புகளையும் சரியான முறையிலே மார்க்கத்தை விளங்குவதற்கு, அல்லாஹ்வை விளங்குவதற்கு பயன்படுத்தாததனால் அது இருந்தும் இல்லாததை போன்று என்று பல குர்ஆனுடைய வசனங்களிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு உணர்த்தி தந்து கொண்டிருக்கிறான். எனவே மார்க்க இல்மை படிப்பதற்கு எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆற்றலை, மார்க்க அறிவை பயன்படுத்துவதற்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ரமதானுடைய காலம், இந்த ரமதானுடைய ரமதான் நோன்பு நோட்பது வாஜிப். ரமதானுடைய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, நாங்கள் ரமதானுடைய நோன்பை சரியான முறையில் பாதுகாப்பதற்கு என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்பதை படிப்பதும் வாஜிப். ரமதான்ல நாங்கள் இந்த விஷயங்களை படிக்கிறதற்கு முன்னால், ரமதான் வருவதற்கே முன்னே படித்திருக்க வேண்டும். அது தவறி இருந்தால் இப்பொழுதாவது நாங்கள் படித்து இதில் இருக்கக்கூடிய நோன்புகளை சரி செய்து கொள்வதற்காக வேண்டி எங்களுடைய நேரங்களை இதற்காக வேண்டி கொடுத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த இல்மை படிப்பதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய நேரங்களை ஒதுக்காவிட்டால், மார்க்க அறிவை படிப்பதற்காக வேண்டி எங்களுடைய நேரங்களை ஒதுக்காவிட்டால், நாங்கள் கஷ்டப்பட்டு அமல் செய்வோம், கஷ்டப்பட்டு இபாதத்துகள் செய்வோம், ஆனால் இறுதியில் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும், கை சேதத்துக்குரிய நிலையாக ஆகிவிடும். இந்த நிலையை அடையாமல் இருப்பதற்கு கட்டாயம் நாங்கள் இல்மை படிக்க வேண்டும், மார்க்க அறிவை படிக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவை முழுமையாக ஆய்வு செய்து பார்த்தால், இந்த முழு குர்ஆனிலிருந்தும் எங்களுக்கு பிரதானமான 3 மார்க்க சட்ட திட்டங்கள், 3 மார்க்கத்தில் எங்களுக்கு படிக்க சொல்லி ஏவுகிற 3 கலைகளை ஷரீஅத் எங்களுக்கு தருகிறது. அல் உலூமு ஷர்இய்யா, ஷரீஅத்துடைய கலைகள் 3. அதில் முதலாவது அகீதா, அகீதாவுடைய பகுதி. இது முழு குர்ஆன்லையும் நாங்கள் மக்கி மதனி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். மக்கி என்று சொன்னால் நபி அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு செல்வதற்கு முன்னால் இறங்கப்பட்ட வசனங்கள் அனைத்தும் மக்கியத்தான வசனங்கள். அதே போன்று மதனியத்தான வசனங்கள் என்றால் நபி அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு சென்றதற்கு பின்னால் இறங்கிய வசனங்கள் அனைத்தும் மதனியத்தான வசனங்கள். இதுல மக்கியான வசனங்கள்ல அதிகமான பெரும்பான்மையான வசனங்கள் அகீதாவை உணர்த்தக்கூடிய, எங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை சரி செய்யக்கூடிய வசனங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அம்ம ஜுசூல ஏராளமான வசனங்கள், சூறாக்களை பார்த்தால் அதிகமான சூறாக்கள் இந்த ஈமானியத்தான உணர்வுகளை ஏற்படுத்துகிற, எங்களுடைய மறுமையுடைய சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய, மறுமையோடு சம்பந்தப்பட்ட நம்பிக்கை சார்ந்த விடயங்கள், இவைகள் ஏராளமாக பேசப்பட்டிருக்கிறது. இது அகீதாவோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் குர்ஆனிலே அதிகமான இடங்களிலே பேசப்படும். அதே போல 2வது கலைதான் மார்க்க சட்டம், ஃபிக்ஹோடு சம்பந்தப்பட்ட கலைகள், மார்க்க சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட கலைகள். இந்த மார்க்க சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த கலைகள் என்பது எங்களுடைய நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய செயற்பாடுகளுக்கான மார்க்கம் என்ன சட்டத்தை சொல்லி இருக்கிறது. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகளும் அது இபாதத்தாக இருக்கலாம், அல்லது நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியதாக இருக்கிறோம், நாங்கள் வியாபாரம் செய்கிறோம், அல்லது ஒரு விடயத்தை பொருளை நாங்கள் இரவலாக கொடுக்குகிறோம். இதுல சட்ட மார்க்கம் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் என்ன சட்டத்தை சொல்லியிருக்கிறது, இது ஹராமான செயலா, நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஹராமானதா, அல்லது நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மக்ரூஹா அல்லது சுன்னத்தா அல்லது வாஜிபா என்கின்ற இந்த விடயங்களை படிக்கக்கூடிய அந்த பகுதிதான் ஃபிக்ஹோடு சம்பந்தப்பட்ட மார்க்க சட்டக்கலை என்று சொல்வார்கள். 3வது அஹ்லாக், அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த 3ம் தான் தீன் என்று சொல்வோம். இந்த 3ம் அகீதா, ஃபிக்ஹ், அஹ்லாக், இந்த 3ம் தான் தீன். இதற்கான ஆதாரம் என்னவென்றால், ஹதீஸே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு மனிதருடைய தோற்றத்தில் நபி அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்து அமர்ந்து சில கேள்விகளை கேட்டார்கள். அந்த கேள்விகளில்
முதலாவது கேட்ட கேள்வி மல் ஈமான், இரண்டாவது கேட்ட கேள்வி மல் இஸ்லாம், மூன்றாவது கேட்டார்கள் மல் இஹ்சான். இந்த 3 கேள்விக்கான பதிலும் தான் இந்த முழு தீனும். ஏனென்றால் இந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டு அந்த மனிதர் திரும்பி போய்விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். சஹாபாக்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்திருக்கிறது என்றது தெரியாது. ஒரு புதிய ஒரு மனிதருடைய தோற்றத்துல வந்திருந்தார்கள். இப்ப நபி அவர்கள் சில காலம் போனதற்கு பின்னால் ஏற்கனவே வந்தவர் யார் என்று தெரியுமா என்று சஹாபாக்களிடம் கேட்கிற நேரம் அல்லாஹு வ ரசூலுஹு அலம் என்று சொன்னார்கள். அல்லாஹும் அவனுடைய தூதர் மிக்க அறிந்தவர்கள் என்று சொன்னதோடு நபி அவர்கள் சொன்னார்கள், இவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அத்தாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும். அவர் வந்தது உங்களுடைய முழு மார்க்கத்தையும் முழு தீனையும் படிச்சு தாரத்துக்காக வேண்டி வந்திருக்கிறார் என்று சொன்னாங்க. அப்ப முழு தீனும் என்றது இந்த 3 கேள்விகளில் சுருங்கி இருக்கிறது. மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நபி அவர்கள் பதில் சொன்னார்கள். இந்த தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, ஜக்காத் கொடுக்கிறது, அந்த ஃபிக்ஹோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள், மார்க்க சட்டங்கள், நோன்பு பிடிக்கிறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே போல இரண்டாவது கேள்வி மல் ஈமான் என்று சொல்லக்கூடிய நேரம் அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி. அல்லாஹ்வை ஈமான் கொள்றது, ரசூல்மார்களை ஈமான் கொள்றது, வேதங்களை ஈமான் கொள்றது. இந்த ஈமான் கொள்ள வேண்டிய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், இவைகள் தான் அகீதாவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மூன்றாவது மல் இஹ்சான் என்று கேட்டார்கள். இஹ்சான் என்று கேட்ட நேரத்துல நபி அவர்கள் அதுக்கு பதில் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு வ இல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அப்ப இஹ்சான் அஹ்லாக்ல உயர்ந்த தரம் இஹ்சான் அடைகிறது. அதனால் தான் நாங்கள் ஆரம்பத்துல சொன்னோம், அஹ்சனு அமலாவாக மாத்துறது, எங்களுடைய அமல்கள் அஹ்சனாக மாறுறது. இது அஹ்லாக் என்று சொல்றது எங்களுடைய ஒவ்வொரு இபாதத்துகளும் மக்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய இபாதத்தாக இருக்கலாம். அனைத்தையும் விருப்பத்தோடு அல்லாஹு தஆலா மிக எப்படி விரும்புவானோ அப்படி செய்ததுதான் அந்த உயர்ந்த தரம் என்று சொல்வோம். ஒரு இபாதத்துகள்லையும் உயர்ந்த இடத்தை நாங்கள் அடைய வேண்டும். அல்லாஹு தாலாவை பார்க்கிற மாதிரி இபாதத் செய்ய வேண்டும். அல்லாஹு தாலாவை நாங்க பார்க்கிற மாதிரி இபாதத் செய்ய சிரமம் என்றால் அல்லாஹு தாலா என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையாவது நாங்கள் இபாதத் செய்வதுதான் இஹ்சான். இதுதான் அஹ்லாக் உடைய உயர்ந்த தரம். இந்த 3 விடயங்களும் தான் முழு தீனும். இந்த முழு தீன்கள்லையும் நாங்க படிக்க போற இருக்கிற அந்த சியாம், நோன்போடு சம்பந்தப்பட்ட சட்டம் அகீதாவோடு சம்பந்தப்பட்டதும் அல்ல, அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்டதும் அல்ல. நாங்கள் ஃபிக்ஹோடு சம்பந்தப்பட்ட அந்த சட்ட திட்டத்தை படிக்க போகிறோம். நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளுக்கான மார்க்கம் எப்படி அனுமதிச்சிருக்கிறது, நாங்கள் எப்படி அந்த ஒவ்வொரு விடயங்களையும் செய்ய வேண்டும் என்ற விடயம். அந்த ஃபிக்ஹோடு மார்க்க சட்டத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்கள், இது 2 அமைப்பாக பிரிச்சு பார்க்கலாம். ஃபிக்ஹோடு சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்களை எங்களுக்கு 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஃபிக்ஹுல் இபாதாத், இபாதத்தோடு சம்பந்தப்பட்டது, தனக்கும் அடியாருக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை சீராக்குவது சம்பந்தமாக சொல்லப்பட்ட மார்க்க சட்டங்கள். இந்த எனக்கும் அடியாருக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை சீராக்குவதற்காக வேண்டி தரப்பட்டிருக்கக்கூடிய பிரதானமான இபாதத்கள் 4 இபாதத்கள் இருக்குது. 4 இபாதத்கள் பிரதானம். அது இல்லாமல் இன்னும் இபாதத்கள் இருந்தாலும் பிரதானமாக 4 இபாதத்கள் இருக்கிறது. அதைத்தான் நபி அவர்கள் ஹதீஸ்ல சொன்னாங்க, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், 5 தூண்களின் மீது இஸ்லாம் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு, முதலாவது சாட்சி ஷஹாதத், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்றது. இகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டும் முதலாவது தொழுகை. அது இபாதத்கள்ல முதலாவதாக பேசப்படும் தொழுகை. இரண்டாவது ஈதாஉஸ் ஸகாத், ஜகாத், ஜகாத்தை எவ்வாறு கொடுக்க வேண்டும். பெரும்பான்மையானவர்கள் ரமதானுடைய காலங்கள்ல ஜகாத் கொடுப்பாங்க. ஜகாத்தையும் படித்து கொடுப்பது அது கட்டாயம். மூன்றாவது சௌமு ரமதான், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றல். அதே போன்று ஹஜ்ஜுல் பைத், எங்களுக்கு சக்தி இருந்தால், பண ரீதியாக எங்களுக்கு சக்தி இருந்தால், அந்த சந்தர்ப்பத்தில் உடல் வலிமையும் இருந்தால் நாங்கள் ஹஜ் செய்தது. இந்த 4 இபாதத்களும் அல்லாஹுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை சீராக்குவதற்கான பிரதான இபாதத்கள். அதே போல இந்த இபாதத்துகள்ல நாங்க நோன்போடு சம்பந்தப்பட்ட இந்த இபாதத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வருகின்ற நாளையிலிருந்து, நாளைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நாளைக்கு பாடம் நடக்க மாட்டாது. நாளை இல்லாமல் அடுத்த வெள்ளி தவிர்ந்த மற்ற நாட்களில் பாடம் நடக்கும். அந்த பாடங்களும் இன்ஷா அல்லாஹ்
கடைசி 10க்கு முன்னால் முடிப்பதற்கான ஒரு ஏற்பாடு தான் செய்யப்படுகிறது. ஏனென்றால் கடைசி 10ல் முழுமையாக இபாதத்கள்ல ஈடுபட வேண்டும் என்று இருப்பதனால் அதற்கு முன்னால் முடிப்பதற்கான முயற்சிகள் ஈடுபடுகிறது. அல்லாஹு தஆலா அதற்கான தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. இந்த 4 பகுதிகளும் இந்த இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்த பகுதி ஃபிக்ஹுல் முஆமலாத், அடியார்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை சீராக்குகின்ற பகுதிகள். அடியாருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகளை சீராக்கக்கூடிய அந்த பகுதியில் முதலாவது பணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நாங்கள் எந்த ஒரு நாளும் வாங்குறது விற்கிறது சம்பந்தப்பட்ட ஒரு செயல் நடக்காமல் இருக்க மாட்டாது. ஏதாலும் ஒரு பொருளை நாங்கள் கடைக்கு போய் வாங்குவோம், விற்போம். வாங்குற ஒரு பகுதி, ஒரு சீனியாவது கடையில போய்த்து வாங்குவோம். ஏதாலும் ஒரு பொருளை சரி நாங்க வாங்குவோம். அப்ப விற்கிற என்ற பகுதிகள் இருக்கும். ஒருத்தருக்கு இரவலாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும். இந்த ஈடு வைக்கிறது, ரஹனாக வைக்கிறது, கடன் எடுக்கக்கூடிய நேரம் ஈடு வைக்கிற ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும். அதே போன்று இந்த ஒருத்தர கூலிக்காக வேண்டி அமர்த்தி வேலை வாங்குவோம். சில சந்தர்ப்பத்துல வீட்டு வேலைகள் செய்யறதற்காக வேண்டி கூலி கொத்தர எடுப்போம். இப்படி செய்யக்கூடிய நேரம் இவர்களோடு சம்பந்தப்படக்கூடிய சட்ட திட்டங்கள், இவைகள் இந்த முஆமலாத் மாலியா என்று சொல்வார்கள். பணத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை சீராக்குறதற்காக வேண்டி சில சட்ட திட்டங்களை மார்க்கம் எங்களுக்கு தந்திருக்கிறது. இந்த சட்ட திட்டங்களை நாங்கள் அறிய வேண்டும். அடுத்த கட்டம், இந்த மனிதர்களுக்கும் தொடர்பான அந்த சட்டத்துல முதலாவது பகுதி வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இரண்டாவது பகுதி குடும்ப வாழ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். திருமணம் முடிப்பது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். திருமணம் முடிப்பதற்கு வழி எவ்வாறு இருக்க வேண்டும், வழிக்கு இருக்க வேண்டிய நிபந்தனைகள் என்ன, சாட்சியாக வரக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டிய நிபந்தனைகள் என்ன, யார் யாருக்கு திருமணம் செய்து கொள்ளலாம், திருமணம் செய்யறது யார் யார் ஹராம், யார் யாருக்கு மத்தியில் திருமணம் செய்யறது ஹராமாக இருக்கிறது என்ற திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சட்டத்திட்டங்களை இரண்டாவது பகுதியாக படிப்போம். இந்த ஃபிக்ஹோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஷரியத்துங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது, இது எவ்வாறு செய்ய வேண்டும் என்று. அதே போல இந்த குடும்ப வாழ்வோடு சம்பந்தப்படுத்தி தலாக்கோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். குடும்பத்துல வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல பிரிவுகள் ஏற்படும். அல்லாஹு தஆலா அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த பிரிவுகளை பத்தி, தலாக்கை பத்தி ஷரியத் பேசுறது இந்த தலாக்களை விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு தான் பேசுகிறதே ஒழிய தலாக்கை செய்யணும் என்றதற்காக வேண்டி ஷரியத் பேசல. அதனுடைய பாரதூரத்தை உணர்ந்து யாரும் இதுல விழுந்து விடக்கூடாது என்றதற்காகத்தான் தலாக்குடைய மசாலாவும் சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களையும் ஷரியத் பேச இருக்கிறது. அதே போல இந்த பண ரீதியான ஒரு தொடர்புகளும் குடும்ப வாழ்வும் வந்ததற்கு பின்னால் சில பிரச்சனைகள் மனிதர்களுக்கு ஏற்படும். பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை எவ்வாறு தீர்த்து கொள்வது சம்பந்தப்பட்ட காதியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஜினாயாத்தோடு சம்பந்தப்பட்ட குற்றவியலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று இது மனிதர்களோடு இருக்கக்கூடிய விடயங்கள், மனிதர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய விடயங்களை சீர் செய்வதற்காக வேண்டி பேசுகிற இந்த பிரதானமான 3 தலைப்புகள் இவைகள். நாங்கள் இந்த பிரதானமான இந்த 3 தலைப்புகள் முஆமலாத்தோடு சம்பந்தப்பட்ட மனிதர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பை சீராக்குகின்ற அந்த பகுதிகளை பற்றி நாங்கள் இந்த வகுப்புகளிலே பார்க்கவில்லை. நாங்கள் பார்க்க இருக்கிறது அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை சீராக்குகின்ற பிரதான அமல்களில் தொழுகை, ஜகாத் கொடுத்தல், நோன்பு பிடிக்கிறது, ஹஜ் செய்யறது. இந்த 4 பிரதான அமல்கள்ல நோன்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்களைத்தான் நாங்கள் எதிர்வரக்கூடிய பாடங்கள்ல பார்க்க இருக்கிறோம். இந்த நோன்பு காலங்கள்ல இந்த ஒரு ஃபர்த செய்தால் 70 ஃபர்துடைய கூலி கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகள் ஃபர்தான தொழுகையாக இருந்தால் அது 70 மடங்காக பெருக்கப்பட்டு கொடுக்கப்படும். நோன்பு பிடிக்கிறோம் என்றால் அது 70 மடங்காக பெருக்கப்பட்டு அதற்கான கூலி கொடுக்கப்பட போகிறது. அதே போல நோன்பை பற்றி படிப்பதும் ஃபர்து என்றதனால் நாங்க இந்த மஜ்லிஸ்கள்ல அமர்வது 70 மடங்கு அந்த பெருக்கப்பட்டு எங்களுக்கு 70 ஃபர்துகள் செய்த இந்த கூலியாக எங்களுக்கு கிடைக்க இருக்குது. எனவே இதற்கான பெருமளவுக்கு நாங்கள் முக்கியம் கொடுத்து இந்த மாதிரி இல்முடைய மஜ்லிஸ்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். பேசிய விஷயங்களை வாழ்க்கையில அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.